இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போறோம். கர்த்தர் நம்ம கூட பேச போகிறார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த கூட்டங்களுடைய முதல் பிரசங்கத்தில் முதலாக நான் சொன்ன வார்த்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். எடுத்துக்கொள்வோமா அந்த வசனத்தை? என்னாகமம் 24 1ஆம் வசனம் எடுத்து சத்தமிட்டு வாசிக்கலாம். என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டுகொண்டான். ஹல்லேலூயா. இந்த ஜனம் ஜெயிச்சு கொண்டே வருகிறத பாராக் என்கிற அதிபதி என்ன பண்றான்? தெரிந்து கொள்றான். இந்த ஜனத்தை யாராலும் ஜெயிக்க முடியல. செங்கடல் வந்தா பிளந்துடுறாங்க, யோர்தான் வந்தா பிளந்துடுறாங்க. என்ன எது அவர்களுக்கு முன்னாடி என்ன சேலஞ்ச் வந்தாலும் எதுவும் இந்த ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. ஹல்லேலூயா. அப்படின்றது நம்ம பைபிள்லயும் சரி உலகத்திலயும் சரி, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு, வெளிச்சம்னு இருந்தா இருள்னு இருக்கும், நல்ல நோட்டுனா கள்ள நோட்டு இருக்கு. நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் மார்க்கெட்ல விட்டாங்கன்னா அது நல்ல சேல்ஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்ச உடனே அதோட டூப்ளிகேட்டை கொண்டு வந்துருவாங்க. இதனுடைய விலை 1000னா நாங்க அதை 200 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியும். ஆமென். அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அப்படிதான் இந்த உலகம் செயல்படுது. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நீங்க வாழ்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். We are living in fallen world. ஹல்லேலூயா. விழுந்து போன, பாவம் நிறைந்த, சத்துருவினுடைய ஆக்கிரமிப்பு நிறைந்த இந்த பூமிக்கு இப்ப யாரு ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யாரு? பிசாசு, அவனுடைய ஏஜென்ட்ஸ் தான். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. அது லூக்கா எழுது இப்ப வாசிக்க வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது போல நான் ஒண்ணு அனுப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் என்னதான் செல்ல ஏசப்பாவுக்கு செல்ல ஆட்டுக்குட்டிங்க. ஹல்லேலூயா. ஆனா நீங்க இருக்கிறது ஓநாய்களுக்குள்ள. எத்தனை பேர் ஆமேன்? அப்படி ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆட்டை பார்த்த உடனே ஓனா என்ன பண்ணாது? ஹாய் ஃப்ரெண்ட், ஹலோ அப்படின்னு சொல்லுமா? எப்ப இதை கடிச்சு இதை உணவாக்கலாம் தான் ஓனா என்ன பண்ணும்? யோசிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அப்படிதான் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பீலாயாம கூலி பேசி எப்படியாக இந்த ஜனத்தை சாபத்துக்குள் கொண்டு வர வேண்டும். ஆசீர்வாதம்னு ஒண்ணு கர்த்தர் வச்சிருந்தார்னா சாபம் என்று ஒன்று இருப்பதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். சோ அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் போது blessings, இந்த ஜனத்தின் மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு இந்த ஜனத்தை எப்படியாகிலும் சபித்து இந்த ஜனத்தை கீழே தள்ளணும் அப்படின்னு பாராக்கும் பிலேயாமும் முடிவு செய்கிறார்கள். ஆனா அவங்க என்ன முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வாய்க்காதே போகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்ல. கர்த்தர் இந்த ஜனத்தை நடத்துகிறபடினால இந்த ஜனத்தை அப்படி சுலபமா என்ன பண்ண முடியல அப்படின்னா பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்ற உங்களின் மேலையும் இயேசுவின் ரத்தத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க. அப்படி கைகளை சுற்றி சொல்லுங்க, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் வேலி அடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது சும்மா வேலி கிடையாது, இயேசுவின் ரத்தத்தினால் ஒரு வேலி. ஹல்லேலூயா. ஆமென். அதை எப்பொழுதும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
சத்துருவை ஜெயிக்கிறது எப்படிதான்? ஃபர்ஸ்ட் ரத்தம், ரெண்டாவது வசனம். இது ரெண்டு உங்க கைகள்ல இருந்தா உங்களால ஈஸியா சத்துருவை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். இப்ப இந்த சாபத்தை கொண்டு வர அவர் எந்த டைரக்ஷன்ல இருந்து போனாலும் முடியல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சதுதான் நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு இப்ப நான் சொல்லுகிற சத்தியத்தை. சத்துரு உங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சு கொண்டானா, இவங்களோட சண்டை போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிந்து கொண்டானா, அவன் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப், பார்ட்னர்ஷிப். அல்லேலூயா. எப்படி? முடிய விரிச்சு போட்டு கருப்பு ட்ரெஸ்ல கண்ணை நல்லா விரிச்சு கொண்டு நான் தான் பிசாசு நீங்க சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? போ பொல்லாத ஆவி அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி வரமாட்டான். நல்ல அழகா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி செவப்பா, நல்ல உயரமா, உங்க விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து, இப்ப நீங்க பார்த்தோன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க பிசாசே போன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆமா தானே? பிசாசுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டு நாம் ஜெபித்து முடிக்கும் பொழுது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேக குடும்பத்திற்குரிய அவன் எப்படி நான் இன்னைக்கு சொல்ல போற அந்த காரியத்தை நீங்க அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்க போகுது. வெளிச்சத்துக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? வெளிச்சம் இருளை விழுங்கும். அல்லேலூயா. வெளிச்சம் இருளை விழுங்கும். இருளுக்கு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. உங்க வீட்டுல எவ்வளவு இருள் இருந்தாலும், இருள் என்பது என்ன தெரியுமா? செயல்பட முடியாத நிலை, முன்னேற முடியாத நிலை. அல்லேலூயா. அநேகருடைய குடும்பங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இருள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களால அடுத்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியல, குடும்ப வாழ்க்கையில முன்னேற முடியல, பொருளாதாரத்துல முன்னேற முடியல, ஆவிக்குரிய காரியங்களை முன்னேற முடியல. சில பேர் சொல்லுவாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, திசை தெரியாமல் அநேகர் நின்று கொண்டிருக்கிறீங்க. வலது பக்கம் போகணுமா தெரியல, இடது பக்கம் போகணுமா தெரியல, நீங்க இருள்ல இருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் ஒரு வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் எத்தனை வருட இருளாய் இருந்தாலும், அல்லேலூயா, அந்த ஒரு வீட்டை பூட்டி 50 வருஷம் அந்த வீடு பூட்டப்பட்டதா இருந்தாலும் ஒரு விளக்கை கொண்டு போனா 50 வருஷத்தின் இருளை இந்த ஒரே விளக்கு, இந்த ஒரே வெளிச்சம் விழுங்கி முடிவுக்கு கொண்டு வருகிறது போல கர்த்தர் உங்களை இன்றைக்கு எரிந்தவர்களாக அனுப்ப போகிறார். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா இருளில் அமர்ந்திருக்கிற உங்க குடும்பத்தை, உங்க தலைமுறைய, இந்த எல்லைகளை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அந்த இருளை கர்த்தர் விழுங்க இன்றைக்கு சித்தம் கொண்டவராயிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல, அடுத்து பார்த்தா ஈசாக்குக்கும் பிள்ளை இல்ல. அப்படின்னா என்ன? சம்திங் இஸ் ரன்னிங் த்ரூ ஃபேமிலிஸ். ஏதோ ஒன்று நடக்குது. வாக்குதத்தம் பெற்றவர் தான், ஆசீர்வாதம் பெற்றவர் தான், ஆனா அவருக்கு இருந்த அதே பிரச்சனை அடுத்து யாருக்கு வருது? ஈசாக்கு. உண்மையா இல்லையா? ஆனா ஈசாக்கை கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். என்ன வெளிச்சம்னா, ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறேன்னு எழும்பி நின்னுட்டார்னா, ஒரு மனுஷன் வெளிச்சத்தை பிடித்து கொண்டு நின்று விட்டார்னா, உடனே ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. ரெபேக்காளுக்கு பின்பாக பிறக்கிற ஏசாவுக்கும் மலடு இல்லை. ஏசாவினுடைய பிள்ளைகள் பிறந்தார்கள். அல்ல, யாக்கோபை யோசிச்சு பாருங்க. யாக்கோபு போய் ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு நிக்கவே இல்லை, நினைச்சே பார்க்கல. வச 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 வசன்னு 12 வந்து நிக்குது. அல்லேலூயா. உங்கள் தகப்பனுக்கு இருந்தவைகள் ஷந்துரா பாலிஷே கதரேஸ். நீங்க எழும்பி ஜெபிச்சா உங்க பிள்ளைங்க அதை பார்க்கவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்தியனை நீங்க பார்க்கறது இல்ல. அல்லேலூயா. தகப்பன் எகிப்தியனை பார்த்தான், ஆனா பிள்ளை ஒருவேளை குழந்தையா எகிப்துல வளர்ந்துருக்கும், ஆனா பேரம் பிள்ளை கிட்ட என்ன சொல்லணும்? நாங்க எகிப்துன்னு ஒரு ஊர்ல இருந்தோம், ஆனா பேரப்பிள்ளை எகிப்தை பார்த்ததில்ல. கைகளை அசைச்சு சொல்லுங்க, உங்கள் முற்பிதாக்கள் தோற்று போன இடங்களில் எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்க தேவ ஆவியானவர் இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். உங்கள் தகப்பன் போராடி ஜெயித்தவைகளை எல்லாம் லகுவாய் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். வாய்களை அசைச்சு தலைமுறை தலைமுறையாய் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்துருவின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிற ஒரு ஜெய அபிஷேகம் உங்களை பிடிக்கிறது. ஆபிரகாம் கஷ்டப்பட்ட மாதிரி நோ 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 கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
எளிதாய் சுலபமாய் பிள்ளைகளை பெற்றெடுக்க யாக்கோபு கர்த்தர் உதவி செய்தார். உங்க தலைமுறையில எவ்வளவு, எங்க தலைமுறை, எங்க முற்பிதாக்கள் இதே தான் சிஸ்டர், இதே பிரச்சனை தான், இதே வியாதி, இதே வறுமை, இதே தோல்வி. முற்பாட்டம் காலத்திலிருந்து பண்ற பிசினஸ் முன்னேற்றம் இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் 12 மடங்கு இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை கடத்தி அனுப்புகிறார். எளிதாய் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார். ஆமென். இங்க நம்ம வாசிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டான் பிலேயாம். இப்ப பிலேயாம் அடுத்து ஒரு தந்திரத்தை சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. சத்துரு எப்படி ஃபர்ஸ்ட் வருவானா, பிசாசு முதலாவது தாக்குவான். ஹல்லேலூயா. he'll try to attack you. ஆமென். அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதாவது பொசஸ், உங்களை மொத்தமா உங்க சரீரத்தை மொத்தமா அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். ஒரு சில நேரங்கள்ல அப்படி அவனால செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு விரோதமா வேறொருத்தர் வழியாக என்ன பண்ணுவான், செயல்படுவான். இங்க நம்ம வாசிக்க போகிற இது என்னன்னா, from Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வரையிலும் பிசாசு கையாண்ட ஒரு டேஞ்சரஸ் வெப்பன், ஒரு டேஞ்சரஸான வெப்பன் என்ன அப்படின்னா தந்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, தந்திரம். ஆமென். அந்த தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு என்ன வராது, தடை வராது. ஃபர்ஸ்ட் இங்க வாசிக்கிறோம், ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியலன்னு பிலேயாம் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து வாசிக்கலாமா, அடுத்த அதிகாரம் 25 முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். 2ஆம் வசனம், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கும் இதை வாசிக்கும் போது. அவன் எதிர்க்க முயற்சி பண்றான். ஆனா இந்த ஜனம் சண்டை போட்டா இந்த ஜனத்தோட ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்ப தந்திரமா என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த மோவாபியர்கள், நாங்க உங்க கூட சண்டை போட வரல, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படி மாறிட்டான் பாருங்க, எப்படி அவனுடைய முகத்தை மாற்றி கொண்டான் பாருங்க. ஃபர்ஸ்ட் தைரியமா எதிர்க்க வந்த இவங்க ரொம்ப வல்லமை உள்ளவங்க. நீங்க அடுத்து முந்தைய அதிகாரத்துல அந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை வர்ணிக்கும் பொழுது, அப்பா உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள், அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த சிங்கம் என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. இப்ப அடுத்து அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி செய்யறானா, தந்திரமா ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய ஆள் எதிர்த்து வந்தாலும் சண்டை போட்டு இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா யுத்த புருஷர்கள். ஆனா தந்திரமா வந்து எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைச்சு முதல்ல போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாஸ்டர் காலையில ரொம்ப அழகா சொன்னார், வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு. நம்ம நினைக்கிறோம் சின்ன விஷயம் தான், பெரிய விழுகை. எத்தனை 1000 பேர் செத்து போனாங்க இதுல, எத்தனை 1000 பேர். பெரிய விழுகைக்கான துவக்கம் நட்புறவு. வாங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இப்படி எங்க வீட்டுல சாப்பிடணும்னா இதை செய்யணும்னு உடனே எல்லாரும் பணிந்து கொண்டாங்க. பணிந்து கொண்டு நிறுத்தினாங்கன்னா அடுத்து வேஸ்ட் நம்பினாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜனங்களை, கிறிஸ்துவர்களை, ஆவிக்குரியவர்களை சத்துரு நேரே வந்து தாக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை வேலி அரைச்சிருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. ஆனாலும் ஏன் சிஸ்டர், காலையில நம்ம சொன்ன மாதிரி பவர்ஃபுல்லா மைட்டியா அட்டாக் பண்ணா நம்ம நின்னு சண்டை போட்டு அடிச்சு என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம். ஆமா நான் அப்படிதான் இருக்கேன். ஆனா என்ன பிரச்சனை, இன்னும் இன்றைக்கு கர்த்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நட்புறவாக வந்து இவர்களை விழச் செய்து லட்சங்கள் அழிந்து போகிறது. வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார். அப்படியே உங்க வலது கையெடுத்து உங்க உச்சந்தலை மேல வச்சு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற அறியாமை என்கிற இருள், என் கண்களை மறைத்து சத்துரு என் குடும்பத்துக்குள்ள வர நினைக்கிற, என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை எல்லாம் திருடுவதற்கும் அழிப்பதற்கு வருகிற அந்த சத்துருவின் தந்திரங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் என் கண்களை திறப்பாராக. சபையே, கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். இது ஒரு தந்திரம்பா, ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை அவன் பிரயோகப்படுத்தின உடனே சீக்கிரமா அவங்க விழுந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. பிசாசு 3 விதங்களில கிரியை செய்வான். அல்லேலூயா. ஒன்று, ஒவ்வொரு எல்லைகள், நான் சொன்னேன்ல டெரிட்டரியல் ஸ்பிரிட்ஸ். எப்படிங்க, டெரிட்டரியல் ஸ்பிரிட். இந்த எல்லையில் இருக்கிறது, அந்த எல்லையில ஒரு விசேஷித்த ஆவி இருந்து அந்த எல்லைக்குள்ள யாரு வந்தாலும் யாரு போனாலும் அவங்க இந்த ஸ்பிரிட் அட்டாக் பண்ணும். எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா,
எத்தனை பேருக்கு லேகியோன் என்று பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி கொஞ்சம் கையை அசைச்சுக்காம அந்த மனுஷன் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கெதரேன் என்கிற எல்லையில் தான் அந்த லேகியோன் என்ற பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தான். ஏதோ 1-2 பேர் இல்லை. எப்பவுமே நம்ம தான் பிரிவினையில இருப்போம். பிசாசு ரொம்ப ஒற்றுமையா இருப்பான். நீங்க பிசாசு கிட்ட இருந்து கத்துக்கிற ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஒற்றுமையா இருக்கிறது தான். ஆமென். ஆண்டவராகிய இயேசு யோவான்ல சொல்றாரு, கடைசியா போகும்போது சொல்ல, ஆண்டவரே நீரும் நானும் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் ஒன்றாய் இருக்கட்டும் அப்பா. அது ஆண்டுடைய ஜெபம், இயேசுனுடைய ஜெபம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள பிரிவினை, குடும்பங்களுக்குள்ள பிரிவினை. அல்லேலூயா. ஏன் பிரிவினை? அது ஒரு பயங்கரமான பிசாசின் தந்திரம். அல்லேலூயா. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஒரு மாமியும் ஒரு மருமகளும் சேர்ந்து ஜெபிச்சா அந்த தலைமுறை இல்லை 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும். அது உங்களுக்கு தெரியாது, பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் கடுகு டப்பால சண்டையை ஆரம்பிச்சு உங்க மாமியோட நீங்க பேசி 5 வருஷம் ஆச்சு. ஏன்? உங்க 2 பேர் சேர்ந்தா இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் எது கட்டினாலும் அது கட்டப்படும். இருவர் ஒருமனப்பட்டு பூமியில் எது கட்டவிழ்த்தாலும் அது கட்டவிழ்க்கப்படும் என்பது பிசாசுக்கு தெரியும். அற்பமான காரியங்களுக்கு 6 அடி நிலத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு வந்தால் அந்த 6 அடி நிலம் உங்களுக்கும் இல்லை அவங்களுக்கும் இல்லை. இயேசு இந்த ராத்திரி வருவாரானால் நாம் எல்லாரும் போக வேண்டும். இந்த 6 அடி நிலத்துக்காக ஒரு மனப்பாட்டு ஆவியை கெடுத்து போடணும். ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட ஒருத்தன் 1 மைல் தூரம் வா என்று சொன்னால் அவனோட 2 மைல் போ. விட்டு கொடுங்க. சொல்லுங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறது இல்லை, உலகத்தான் சொல்லுகிறது. ஏசேக்கு வேணுமா வச்சுக்கோன்னு ஈசாக்கு போயிட்டார். சித்னா வேணுமா வச்சுக்கோன்னு ஈசாக்கு போயிட்டார். அல்லேலூயா. பெயர் சபாவுக்கு வந்தார், பெயர் சபாவோடு நிறுத்தல. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவன், நம்புறீங்களா? ஆமென். குடும்பங்களுக்குள்ள சின்ன சின்ன காரியத்துல பிரிவினை. ஒன்னா ஒரு இவர் இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, தம்பிக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை என் கோ சிஸ்டர்ஸ், கோ பிரதர்ஸ்குள்ள பிரிவினை அப்படி இருக்கக்கூடாது. எங்களை கர்த்தர் குடும்பமாய் ஒன்றாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம சேர்ந்து ஜெபிச்சா அல்லேலூயா உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை மாறும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை அசைச்சு சொல்லுங்க, ஒரு மனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் இந்த ராத்திரி கட்டவிழ்க்கிறார். எல்லா பிரிவினைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். அங்க போனா ஒருத்தர் இல்ல, ஒரு ஆவியை திறத்து விட்டா அந்த ஆவி வறட்சியான இடத்துல அலைஞ்சிட்டு வந்து பாக்குமா. அந்த வீடு ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது, பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே நம்ம எப்படி ஆயிடுறோம்? கழுவி ரட்சிப்பின் அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்தோடு நிக்கிறோம். உங்களை நீங்க ஃபில் பண்ணலன்னா வேற ஏதாவது ஒண்ணு வந்து ஃபில் பண்ணும். காலியா எது இருந்தாலும் பிசாசு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சில வீடு ரூம்குள்ள சில வீடெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தா அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கும், ஆனா அந்த வீட்டுக்குள்ள தூசி இருக்கும். எப்படி வந்துச்சு? காலியா எது இருந்தாலும் பிசாசு அதுக்குள்ள வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் ஆவிக்குரியவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும், நிரம்பணும் நிரம்பணும் நிரம்பணும். அல்லேலூயா. நிரம்பி 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 நீங்க இருந்தாதான். கொஞ்சம் வேக்கண்ட விட்டீங்கன்னா பிசாசு வந்துடும். வாலிபர்களுக்கு சொல்றேன், காலியா விடவே கூடாது. அல்லேலூயா. அது போய் என்ன பண்ணுமா? இன்னும் மோசமான ஏழை கொண்டு வரும். அப்பனா என்ன? நல்ல பார்ட்னர்ஷிப்போட தான் பிசாசு என்ன பண்ணுது? கிரியை செய்து. இந்த எல்லைக்குள்ள இயேசு வர சித்தம் வச்சுட்டாரு. ஆண்டருடைய டார்கெட் நம்ம கெதரேனுக்கு போகணும். இப்ப கெதரேனுக்கு போக அவங்க புறப்பட்ட உடனே இப்ப இந்த கடல்ல போறாங்க. போகும்பொழுது வசனம் சொல்லுகிறது, காற்றும் கடலும் கொந்தளிக்குது. ஏன் இந்த கொந்தளிப்பு? இது யார் கொண்டு வந்தா இந்த கொந்தளிப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன் அது பிசாசு தான் கொண்டு வந்தான் ஆணித்தரமா சொல்றேன்னா, ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அதட்டுறாருனாலே யார் தான் கொண்டு வந்தா? அது பிதா கொண்டு வந்த அலைகளிப்பு அல்ல, அது பிசாசு கொண்டு வந்த அலைகளிப்பு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அலைகளுக்குள்ள உங்க படகு ஆடிக்கொண்டிருக்குன்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார், ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போறார். நிறைய பேர் அலைகளிச்சு உடனே திரும்பி வந்துடுறாங்க. விடாதீங்க. அலைகள் பெருகும் பொழுது நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த அலைகளுக்கு பின்பாக அந்த எல்லையை நான் சுதந்தரிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிப்பதற்கு முன்பாக இந்த அலைகளை பார்த்தா தான் சுதந்தரிக்க முடியும். கெதரேன் இயேசுவுக்கு வேணும், கதரேன இயேசுவுக்கு வேணும், இயேசுக்கு வேணும். உடனே வசனம் சொல்லுகிறது, கொந்தளிக்கிற காற்றையும் பிசாசு தடுக்கிறான். அல்லேலூயா. அந்த ஆவி தடுக்குது. உடனே அதை அதட்டுறாரு கர்த்தர். அதை அதட்டி அந்த கெதரேன் அவள் பாதம் பட்ட உடனே அல்லேலூயா ஆட்டோமேட்டிக்கா வந்து
உமக்கும் எங்களுக்கும் என்ன? அந்த பிசாசு கேட்ட ஒரு பிரேயர் பாயிண்ட், ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? இந்த எல்லையை விட்டு எங்களை துரத்தாது. கேட்டுச்சா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் எங்க எல்லை, இந்த எல்லையை விட்டு மட்டும் எங்களை துரத்திராதீங்க அப்படின்னு. கைகளை அப்படியே சுற்றுங்க, சுற்றி சுற்றி ஜெபிங்க. ஷிந்தஹா பதரல பபா ஷிகதரா. இந்த எல்லைகளில் இருக்கிற ஆவிகள், இந்த எல்லையில் இருக்கிற விக்கினங்கள், இந்த எல்லையில் கிரியை செய்கிற சத்துருவின் தந்திரங்கள், வாலிபர்களை, குடும்ப தலைவர்களை, குடும்ப தலைவிகளை, சிறு பிள்ளைகளை வஞ்சகத்துக்குள் நடத்த நினைக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸையும் ஆண்டவர் கீழே கொண்டு வருகிறார். அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஒரு எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னாடி 70 பேரை பிடிச்சு, நான் வருகிறதற்கு முன்பாக நீங்கள் போய் அந்த எல்லையில் இருக்கிற எல்லா ஆவிகளையும் கீழே தள்ளுங்கனார். அற்புதம் பெறுவதற்கு முன்பாக ஆவிகள் கீழே விழணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். இயேசு வந்து அந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிறதுக்கு முன்னாடி இயேசு தனக்கு முன்னாடி அனுப்பினார். நீங்க போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? சுத்தம் பண்ணுங்க, நான் வந்து நிரப்புகிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க சுத்தம் பண்ண? அல்லேலூயா. கைகளை சுற்றி சுற்றி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த எல்லைகளை உங்களுக்கு தருவார். இரண்டாவது, டெரிட்டரியலா ஒர்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டார்கெட் போட்டு தான் பிசாசு வேலை செய்வான். நம்மள மாதிரி வாங்க போவோம், என்ன இருக்கோ அப்படியே பார்த்துவோம் அப்படின்லாம் பிசாசு செய்ய மாட்டான். சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் சொல்லுங்க வாய்க்காதே போகும். அப்பனா என்ன? பிசாசு உட்கார்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு விசேஷித்த ஆயுதங்களை உருவாக்குறான். ஒரு குடும்பத்துல வறுமையை கொண்டு வந்தா இயேசுவை விட்டுருவாங்க. பிசாசு ரொம்ப கோபமா இருக்கிறது. பிசாசுக்கு எதிரி யார் தெரியுமா? தேவன் அல்ல, மாம்சத்தில் இருக்கிற மனுஷன் பிசாசுக்கு எதிரி. அல்லேலூயா. வார்த்தை மாம்சமான உடனே அவனை சோதிக்க பிசாசு வந்தான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? ஆமென். அந்த தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதே ஆசீர்வாதங்கள் கடந்து வர ஆரம்பிக்கும். ஆமென். ஒவ்வொரு குறிப்பிட்ட இவங்களை கீழே தள்ளணும், அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்கும். டார்கெட்ல வேலை செய்வான். மூணாவது எப்படி வேலை செய்வானா, ஒவ்வொரு கேட்டகரியா நம்ம வாசிக்கிறோம் இல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அப்படியெல்லாம் இருக்கு. கேட்டகரியில் அவன் வேலை செய்வான். இந்த 3 நிலைகளிலும் அவன் கிரியை செய்யும் பொழுது இவைகள் எல்லாவற்றுக்கும் நான் வாசித்த முதல் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அப்ப எப்படி அவன் வேலை செய்வானா? அவன் ஒரு நல்லா சொல்லுங்க, பிசாசு பொய்யுக்கு பிதா. அவனுக்கு ஆங்கிலத்தில் அழகா ஒரு பேர் இருக்கு, ஹீஸ் a deceiver, வஞ்சிக்கிறவன். வாய் திறந்து சொல்லுங்க, வஞ்சிக்கிறவன். அவன் பொய் சொல்லுவான். வஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, உண்மையை மறைத்து பொய்யை மற்றவர்களுக்கு என்ன பண்றது? திணிக்கிறது. அல்லேலூயா. நீங்க யாருன்ற உண்மையை மறைச்சிருவான். உங்க தேவன் யாருன்ற உண்மையை மறைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் செய்ய முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ற பொய் மறைப்பான். இல்ல இல்ல இதெல்லாம் முடியாது, இது ஆகாது. ஆனா உங்களுக்கு தெரியும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரால முடியாதுப்பா, வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அப்படி சத்ரு உங்க காதுகள்ல ஏதாவது சொல்லி இருப்பானால் இயேசுவின் நாமத்தில் அந்த பொய்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி சத்தியத்தினால் உங்களை நிரப்புகிறார். விடுதலையில 3 விடுதலை இருக்கு. 1 குமாரனின் விடுதலை. அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 2வது விடுதலை, தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 2 விடுதலையும் ஈஸியா கிறிஸ்தவர்களுக்கு பழக்கப்பட்டது. ஆனா 3வது ஒரு விடுதலை இருக்கு. என்ன சொல்லுங்க? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா.
குமாரன் அளிக்கிற விடுதலை, ஆவியானவரால் நம்ம பெறுகிற விடுதலை. ஆனா இந்த சத்தியத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க சந்தித்த ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுடைய மினிஸ்ட்ரியில. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஒரு மகளை சந்திச்சோம். அந்த மகளுக்குள்ள இருந்தது ஒரு பயங்கரமான வேசித்தனத்தின் ஆவி. ஏன்னா அவ ஒரு பெண்ணை காதலிக்கிறான், பெண்ணை. அவளை சந்திக்கும் போது ஆண்டவர் அவளுக்குள்ள இருக்கிற ஆவியை கர்த்தர் வெளிப்படுத்தி எங்களுக்கு காண்பிச்சார். நாங்க அவளோட பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுத்தி பாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எவ்வளோ ஊழியக்காரங்க வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, இந்த ஆவியிலிருந்து இவளை என்ன பண்ணவே முடியல, டெலிவர் பண்ணவே முடியல, இவளை ஒண்ணுமே செய்ய முடியல. நாங்க என்ன செஞ்சோம்னா, காலை கூட்டம் முடிஞ்சிச்சு. காலை கூட்டம் முடிந்ததிலிருந்து மதியத்திலிருந்து சாயங்கால கூட்டத்திற்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் சத்தியத்தை அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. பெண்களுடைய தரிக்க மாட்டா, ஆண்களுடைய தான் போடுவா. அம்மா பெண்ணுடைய வாங்கிட்டு வந்து வச்சா ஒன்னு கட் பண்ணி வீசிடுவா, இல்ல எரிச்சிருவா. வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது, நீ சாயங்கால கூட்டத்திற்கு பெண்கள் உடையதான் போட்டுட்டு வரணும்னு சொல்லி அனுப்பணும். போய் கூட்டம் முடிஞ்ச உடனே தேவ கிருபையில சாயங்கால கூட்டத்தில் எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவக்குள்ள என்ன இருக்குன்ட்டு. என்ன வரல அப்படியே ஆராதனை நடக்கும்போது பார்த்தா அப்படியே பெண் வஸ்திரம் தரித்தவளாக வந்து நிற்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விடுதலை எவ்வளவு போராடி விடுதலை ஆக்க முடியாத சிலவற்றை இந்த வசனம் விடுதலை ஆக்கினது. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை ஆக்கினது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் உங்களுக்கு விடுதலை வேணும். அநேக போராட்டங்கள் போராடி பாச்சு, எவ்வளவு ஜபங்கள் எவ்வளவு நடந்து பாச்சு. இன்னைக்கு கர்த்தர் சத்தியத்தை வெளிப்படுத்த உங்க ஆவியின் கண்கள் திறக்கப்பட ஒரு பெரிய விடுதலை உங்கள் குடும்பங்களுக்கு நேராக வரப்போகுது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். விடுதலை வந்துச்சுன்னா சந்தோஷம் வரும். இங்க இருக்கிற எல்லாருமே உலகத்துல யார போய் கேட்டாலும், பெரிய பணக்கார போய் கேட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ரிலாக்ஸேஷன், சந்தோஷத்துக்காக ஒரு நேரத்தை எடுக்கிறாங்க. ஆமா தானே? உலகத்துக்கு பணம் இருந்தாலும் யார் இருந்தாலும் சந்தோஷன்றது ரொம்ப முக்கியம். அது தேவன் தருகிறது. பிலிப்பு போய் பட்டணத்தை சந்தித்த பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஏன் சந்தோஷம் உண்டாச்சுன்னா, அங்க இருக்கிற எல்லா ஆவிகளையும் கர்த்தர் வெளியேற்றினார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றி குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கு. அல்லேலூயா. இந்த குடும்பமா ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேதத்துல நிறைய வஞ்சகங்கள் இருக்கிறது. நம்ம முதல்ல பார்த்த பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததே எப்படிதான்? வஞ்சகத்தினாலதான் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கண்களை திறக்கணும். அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். தேவனிடத்துல கேட்கணும். வேத புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், பவுல் என்ன பண்றாரு? ஊழியம் செய்யறார் மக்கதோனியாக்கு. பவுலும் சீலாவும் ஊழியத்துக்கு அவர் செய்ய போகும் பொழுது ஒரு பெண், பிசாசு பிடித்திருந்த ஒரு பெண் என்ன பண்றா? இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஃப்ரீயா ப்ரமோஷன் நடக்குது. ஏன்னா அவ ரொம்ப முக்கியமானவ. அவ சொன்னா ஜனங்க அப்படியே நம்புவாங்க. அவ சொல்லும் போது பவுல் என்ன பண்றாரு? பாக்குறாரு. ஓகே, தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கிறா. ஒரு நாள் பவுல் திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. திரும்பி பார்த்தா அதை அதட்டினோட ஏன் பவுல் அதை செஞ்சாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஃப்ரீயா ப்ரமோஷன் கிடைக்குது, ஃப்ரீயா கிடைக்குது. நோ, பிசாசோடு கை கோர்த்து ஒரு ஊழியம் அல்ல, பிசாசோடு கை கோர்த்து ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். ஒரு வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு அதை சொல்லித்தரேன். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், வேறு எவ்விடத்திலிருந்தும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதம், குடும்பங்களுக்குள்ள சாபங்கள், குடும்பங்களுக்குள்ள வியாதிகள் வந்தது என்ன தெரியுமா? தவறான நபர்களோடு கை கோர்த்து செஞ்ச பிசினஸ், ராங் பிசினஸ், ராங் பேட்டர்ன்ஸ், உலக வழக்கங்களுக்கு கை கோர்த்து நின்று அதன் வழியாக வந்த பணத்தில் அனுபவித்த வாழ்க்கைகள். நோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். அப்படி வஞ்சகமாய் உங்கள் வீட்டுக்குள் நுழைந்த அவைதான் உங்களுக்கு பாதகமாய் மாறி இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, கைகளை நல்லா அசைச்சு சொல்லுங்க, இப்படி தந்திரமா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிற எந்த பொருளானாலும், தந்திரமாய் வீட்டுக்குள் வந்திருக்கிற எந்த நபர்களானாலும், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாராக. யாக்கோபே, நீ தகப்பன் வீட்டை பார்க்கணும், ஆனா லாபான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த எல்லா அசுத்தத்தையும் அந்த மண்ணுக்குள்ள நீ புதைக்கணும். அல்லேலூயா. புதைத்தால் ஒளிய உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீ கடந்து போக முடியாது.
எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்கு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிள்ளைகளின் மேல, உங்க தலைமுறையின் மேல கர்த்தர் ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆனா அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சத்துரு உங்களுக்கு விரோதமாய் போராடி நய வஞ்சகமாக வஞ்சகத்துல வந்து உங்களை விழ வைக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு பெரிய உற்சாகமா இல்ல அப்படின்னு தோணுனா கூட ஃபீலிங்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. சத்தியம் வெளியரங்கமாகுது. அல்லேலூயா, ஆமென். நிறைய நேரத்துல ஆவியில நிரம்புறதுன்னா அசைகிறதும் குதிக்கிறது மாத்திரம் அல்ல, சத்தமே இல்லாம கூட தேவன். அல்லேலூயா. நிறைய டைம்ல ரிதம் ஸ்பீடா போனாதான் நிறைய பேருக்கு ஆவியில நிரம்ப முடியுது. அப்ப அந்த அபிஷேகம் ரிதம் மேல இருக்கு. Their anointing depends on some rhythm that happens. உண்மைதான். ஆனா எப்படியும் அல்லேலூயா, கைகளை அப்படியே கண்களை மூடி கைகளை அசைச்சு ராமலா ஷீராலா கதுரேனா ஷீரா நல்லா அப்படியே மெதுவா பேசுங்களேன். மருஹா துஷே கதரனா தரலா கஷ. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அமைதி தேவை. தாவீதே, முதல்ல நீ போய் நேராடி உன்னுடைய சத்துருவை ஜெயிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா செகண்ட் டைம் ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் அந்த மசுக்கொட்டை செடிகளின் இறைச்சலுக்கு காத்துரு. சைலன்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல். அமைதி என்பது மிகவும் வல்லமை உள்ளது. ஆர்ப்பரிப்பு எவ்வளவு வல்லமை உள்ளதோ அதே போல் அமைதியும் வல்லமை உள்ளது. 7ஆம் நாள் நீ ஆர்ப்பரிப்பதற்கு முன்பாக 6 நாளும் நீ அமைதியா இருக்கணும். Silence is so powerful. If you are silent in the presence of God. நீ ஷேராலா தாலா ஷிதோரபா நீ காரியாத்தே சேதாரோலே ரமாதுரே. கண்களை மூடுங்க, திசை திரும்பாம. டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட்டை நான் ரிபியூக் பண்றேன் இயேசுவின் நாமத்துல. காலையில கர்த்தர் வல்லமையா பவர்ஃபுல்லா ஆரவார சத்தத்தோடு கிரியை செய்தார். இந்த கடைசி நேரத்துல ஒரு அமைதலுக்குள் இருந்து கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். மெல்லிய சத்தத்தோடு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் உங்க காதுகள்ல கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அந்த காரியம் உன் வீட்டுல இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, அதை சுத்திகரி. இந்த காரியத்திற்கு நீ உடன்பட்டது எனக்கு பிரியம் இல்ல. கர்த்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இது ஒப்புரவாகிற நேரம். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை வேற யாரும் இல்ல, நீங்க தான். ரீபாலா ஷீகதரா கைப்பிடிக்க வேண்டிய வேண்டாத இடங்களில் கைப்பிடித்தது. ரீமாராமா ஷீதரு ரீபாபாபா நீராலிலாலா ஷேதர சேதுரே நீ கரனதரலா ஷிதரே. என் கூட பேசுங்கப்பா. மறைபொருள்கள் வெளிப்படட்டும், மறைபொருள்கள் வெளிப்படட்டும், மறைபொருள்கள் வெளிப்படட்டும். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. பாட பாட கர்த்தருடைய மகிமை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உண்மையா சொல்ல போறோம் இப்ப இந்த வார்த்தைகளை, உண்மையா உள்ளத்திலிருந்து. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் பாதம் ஒன்றை பிடிப்பேன். நீர் சொன்னால் போதும். நீங்க சொல்லுங்கப்பா. காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. பேதுரு 5:8.
வாசிங்க சிஸ்டர். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளி, அவன் தேவனுடைய எதிராளி அல்ல, அவன் உங்கள் எதிராளி. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய எதிராளி அவன். ஆமென். வாசிக்கலாம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வார்த்தை அவ்வளவு அழகா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறான். பியூட்டிஃபுல். தமிழ்ல இந்த வார்த்தை ரொம்ப அழகு. ஆமென். எவனை விழுங்கலாமோ, எவனை கடிக்கலாமோ இல்ல, எவனை பீறலாமோன்னு இல்ல, எவனுக்கு காயம் உண்டாக்கலாமோ இல்ல, எவனை. நம்ம கேரளால நான் இப்படி ஒரு நியூஸ் படித்தேன். என்னன்னா, ஒரு ஐயா நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாரு, குடிச்சாருன்னா என்ன ஆகும், வீட்டுக்கு வர வழியிலே என்ன பண்ணிடுவார், கீழே விழுந்துருவார். இப்படி கீழே விழுந்து கிடக்கிறார் அந்த ஐயா. எப்படி, குடி போதையில விழுந்து கிடக்கிற இந்த ஐயா அப்படியே தூங்கி அப்படியே அந்த வழியா ஒரு பாம்பு வந்துச்சான். அது சின்ன பாம்பு, பெரிய பாம்பு இல்ல, மலை பாம்பு. இது என்ன பண்ணுச்சு, அது பார்த்தா வாவ், என்ன நல்ல டின்னர் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல கருணை செய்தார் என்று. அந்த டின்னரை பார்த்த உடனே இந்த பாம்பு வாயை திறந்து திறந்து தலை அப்படியே உள்ள உடம்பு போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த குடி போதையில இருந்தவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல வழவழப்பா இருக்கே, எங்கோ நான் அசைவது போல இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிட்டே இருந்தார், உள்ள போயிட்டே இருக்கிறார். இது விழுங்கி 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 விழுங்கிருச்சு. இப்ப அசைய முடியாது இல்ல, அது ஆடு விழுங்கினாலே அசையாது, மனுஷனை விழுங்கிருக்கு. இது அசைவே. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா இந்த நியூஸை நான் பார்த்து அது என் மனசுல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா என்னால அந்த சம்பவத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப இந்த போதையெல்லாம் களைஞ்சு ஐயா கண் விழிச்சு வெளியே வரலாம்னு நினைக்கும் போதுதான் ஐயாவுக்கு தெரியும், ஐயா உன்னால் வெளியே வரவே முடியாது, நீ எத்தனை முட்டினாலும் இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இப்ப பிசாசு எப்படி தெரியுமா, எதிராளியான சாத்தான் ஒரு அடி அடிச்சா நீங்க நின்று சண்டை போட்டு ஜெயித்துருவீங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அழகா உங்களுக்கு தெரியாமையே உள்ள கொண்டு இப்படி சத்ருவால் விழுங்கப்பட்ட அல்லேலூயா கர்த்தர் தாவீதிலும் பெரியவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா, சிங்கத்தின் வாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தப்புவித்த தாவீதை விட ஒரு பெரிய நல்ல மேய்ப்பன் இன்றைக்கு வந்திருக்கிறார். சிங்கங்களின் வாயில் சிக்கி இருக்கிற ஆத்துமாக்களை என் கர்த்தர் கையில் எடுத்து வெளியே கொண்டு வர இன்றைக்கு வந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தினர், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், இந்த எல்லைக்குள் இருக்கிற சிங்கங்களின் வாயில் இருக்கிறவர்களை என் நல்ல மேய்ப்பன் இப்பொழுது பரலோகத்தோடு கை கோத்தா ஜெயம் நிச்சயம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் ஒரு விசை சிங்கம். தாவீதுக்கு கர்த்தர் ராஜாவா கொடுத்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, இது ஆட்டுக்குட்டி தானே, நம்ம உயிர் தானே முக்கியம். இந்த ஆட்டுக்குட்டி கூடக்காகவா போய் சிங்கத்தோட சண்டை போடணும்னு யோசிக்காம தனக்கு கொடுத்த பொறுப்பில் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுல ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு ஜீவனை ரிஸ்க் எடுத்து ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினா பாருங்க கர்த்தருக்கு. ஓ மை காட், இவன் தான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்ன சின்ன காரியங்கள் தான். வாலிபர்களை கேளுங்க, பெரிய பெரிய உயர்வுகளுக்கு உங்களை கொண்டு போவது சின்ன சின்ன காரியங்கள் தான். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சின்ன பொறுப்புல நீங்க உண்மையா இருந்தா உங்க கூட வேலை செய்ற நீங்க 10 பேர் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கலாம். ஆனா சுத்த இருதயத்தோடு உண்மையாய் கூட்டுகிற அந்த வாலிபனை கர்த்தர் கையில் எடுப்பார். அந்த 10 பேருக்கு மேல தூக்கி நிறுத்தி இவன் உண்மை உள்ளவன் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்டுவார். உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல 10,000 பேர் வேலை செய்யலாம். ஆனா அந்த 10,000 பேரிலும் உத்தம இருதயத்தோடு வேலை செய்கிற ஒருத்தனை நிச்சயம் கர்த்தர் அந்த 10,000 பேருக்கு மேல தூக்கி நிறுத்துவார் என்பது வேதத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற பாடம். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற எல்லாரும் அரசனாக முடியாது.
ஆடு மேய்க்கிறதுல உண்மையுள்ள சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் ஆடை தப்புவித்த அந்த தாவீதை விட ஒரு பெரிய தேவன் இன்றைக்கு இருக்கிறார். நான் நம்புறேன், இயேசுவின் நாமத்தில் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற அவன் வாய்க்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், கால் மட்டும்தான் வெளியே இருக்கு. கர்த்தருடைய கரம் இன்றைக்கு அந்த கால்களை பிடிக்கிறது. கை மட்டும்தான் வெளியே இருக்கு, கர்த்தருடைய கரம் அந்த கையை பிடிக்கிறது. ஓ முடிந்தது 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 என்று சத்துரு சொல்லி, ஓ விழுங்கிட்ட முடிக்கிறேன்னு சத்துரு சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து அவருடைய வலக்கரம் நீட்டப்பட்டு அந்த காலை பிடிச்சு அந்த ஆத்துமாவை இழுத்து கொண்டு வந்து கன்மலையின் மேல் நிறுத்துகிற கர்த்தர். நீங்க அப்படிதான் சொல்லணும். எழுந்தருளும் எழுந்தருளும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை எழுந்தருளும். ஆமென். உங்களால செய்யவே முடியல, உங்களால பேசி மாத்தவே முடியல, எவ்வளவு பணம் கொடுத்தும் அதை சரி செய்ய முடியல, எவ்வளவு பேசியும் எவ்வளவு பெரிய நபர்கள் வந்தும் நின்றும் மாற்றவே முடியல. முட்டி போட்டு கையை விரிச்சு எழுந்தருளுங்கப்பா, என்னால முடியலப்பா நீங்க சொன்னா கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். இஸ்ரவேல் ஜனம் 40 வருஷமும் ஜெயிச்சுட்டே வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் எழுந்தருளினாதான் இந்த ஜனம் எழுந்தருளும். மேகம் எழுந்தாதான் கூடாரங்களை விட்டு இவங்க எழுமணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அமர்ந்திருந்துருங்க. கர்த்தர் எழாதேனா எழாதீங்க. தாவீது ஒரு முறை பெலிஸ்தியர்களை நேரா போய் அடிச்சான். ஒரு முறை கர்த்தர் மறைந்து ஒளிந்து காத்துரு. எப்படி காத்திருக்கணும்? அந்த சத்தத்துக்கு நீ காத்துரு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளால கூட உட்காந்து இன்னைக்கு யாராலையும் 5 நிமிஷம் சும்மா உட்கார முடியாது. அங்க அந்த செடி காற்று அசையும் போது ஒரு சத்தம் விடுமா. அதுக்காக காத்திருந்தது யாரு? இஸ்ரவேலின் ராஜா, சேனைகள், யுத்த வீரர்கள். என்ன நினைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்களா? தாவீது கூட இருக்கிறவங்களா, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காரு இவரு. போன டைம் நம்ம எப்படி போய் ஜெயிச்சோம், இந்த டைம் அப்படியே போய் ஜெயிக்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜிஸை விளக்கி கற்றுக் கொடுப்பார். கைகளை அசைச்சு சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கிறதுக்கான பிளானை கர்த்தர் போட்டு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சில நேரத்துல எல்லாம் போன வருஷம் நீங்க ஜெபிச்ச மாதிரி இந்த வருஷம் ஜெபிச்சா, போன பிரச்சனைக்கு நீங்க ஜெபிச்ச மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஜெபிச்சா அந்த ஜெபம் மாறாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வென்றி வேறு ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது. இதுக்கு முன்னாடி தான் இதே சீஷர்கள் போய் வானத்திலிருந்து தள்ளுற மாதிரி அந்த பட்டணங்களுக்குள்ள போய் பிசாசெல்லாம் துரத்துனாங்க. ஆனா இவன் ஏன் முடியல? ஏன் இந்த பிசாச முடியல? சில வியாதிகளுக்கான காரணம் பிசாசு தான். பார்த்திருக்கீங்களா? ஊமையா இருந்த மனுஷன், அவன் பிசாசு பிடித்திருந்தவன். கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா, ஆமென். அந்த பிசாசு வெளியேறின உடனே வியாதி சுகமாயிருச்சு. நான் இயேசுவின் நாமத்துல நம்புறேன், இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டவிழ்க்கிறார். அந்த விடுதலையோடு கூட ஹீலிங்கும் நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹீலிங் இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்ல, ஹீலிங் உங்க வீட்டுல படுக்கையில் இருக்கிற அவர்களுக்கும் தான். கர்த்தர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவன். இங்க நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அங்க விடுதலை, இங்க நீங்க துதிக்க துதிக்க அங்க விடுதலை. பவுலும் சீலாவும் துதித்த பொழுது பவுல் சீலாவின் கட்டுக்கள் மாத்திரமல்ல, பவுல் சீலாவின் சிறையின் கதவுகள் மாத்திரமல்ல, அந்த சத்தத்தை கேட்ட எல்லாருடைய கட்டுக்களையும் கர்த்தர் அவிழ்த்தார். அல்லேலூயா, ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு கர்த்தர் விடுதலை நாயகனாய் வந்திருக்கிறார். கைகளை தட்டி பாடலாமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். பாடுவோம், நல்ல ஆவியில நிரம்பி பாட போறோம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிச்சத்தை நடத்த போறோம். கைகளை தட்டி பாடலாமா? சந்தாரா பாலாஷி கோதரே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கைகளை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஆமென்.
இன்றைக்கு விடுதலை நாயகன் வந்திருக்கிறார். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத எல்லாரையும் ரட்சிக்கும்படி கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் விடுதலையாக்கி உங்களை ஜெயமுள்ளவர்களாய் சுகமுள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. அறியாமை என்பது கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையில் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. அறியாமை என்பது தேவன் அறியாதவங்களுக்கு. நமக்கு தேவன் தெரியும், நமக்கு தெரியும். ஆனா இன்னும் சில விஷயங்கள், இந்த வேதத்தை கையில் எடுக்கும்போது நான் கர்த்தரிடத்துல ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த பைபிள்ல இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் மறைஞ்சிருக்கு, எனக்கு அதை வெளிப்படுத்தி தாங்க. அல்லேலூயா. அறிந்து கொள்ள நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கர்த்தர் நிறைய அபிஷேகங்களுக்குள்ள கர்த்தர் என்ன நடத்தினார். அப்படியே ஒரு லெவல் வந்துச்சு. அடுத்த லெவல்ல கர்த்தர் என்ன வேதத்தை அதிகமா வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்க பிரேயர்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னா வேதத்தினுடைய ஃபவுண்டேஷன்ல நின்று தான் நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 3 வார்த்தை சொல்லுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசை கீழே தள்ளி கொண்டு வந்து ஜெயத்தை எடுக்கிறதுக்கு முதல் பிரைஸ் சொல்லுங்க, பிரைஸ். அல்லேலூயா. நீங்க எவ்வளோ பிரைஸ் பண்றீங்களோ, கர்த்தரை உயர்த்தி உயர்த்தி பாட பாட, ஆராதனை துதி என்பது அது ஒரு ஆயுதம். சொல்லுங்க, ஆயுதம். ஆமென். நீங்க துதிக்க 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 அந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், உங்களுக்கு முன்னாடி தடைபட்டிருக்கிற எரிகோக்கள் என்ன பண்ணும்? கீழே விழும். பல நாள் ஜெபிச்சு உங்களால முடியல, துதிக்க ஆரம்பிச்சு பாருங்க, அந்த எரிகோ கீழே விழுறத உங்க கண்கள் பார்க்கும். ஃபர்ஸ்ட் பிரைஸ். அல்லேலூயா. நீங்க பிரைஸ் பண்ண 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 கர்த்தரை உயர்த்த 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 சத்துரு தானாக ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதான் பவர் ஆஃப் பிரைஸ். ஆமென். அது எப்படி நடக்கும்னா, இவங்க இங்கிருந்து துதி பாடிக்கொண்டே போறாங்க, இவங்க பள்ளத்தாக்குல நின்று பார்த்தா அவங்க கண்கள் பிணங்களை தான் பார்த்தது. அல்லேலூயா. நீங்க உண்மையா கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சா யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. ஜெயம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல துதிங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த அனாயிட்டிங் அல்லேலூயா கட்டவிழ்க்கிறார். என்னுடைய கணவர் மேல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். ஆமென். அவர் எப்பெல்லாம் வர்ஷிப் பண்றாரோ, அவர் பிரைஸ் பண்றாரோ, நான் அது ஆவியில உணர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனி டைம் ஐ ஹவ் சீன் ஹெவன்ஸ் ஓப்பன். ஆமென். அவரோடு இணைந்து நாங்க ஆராதிக்கும் போதெல்லாம் அந்த ஆராதனையின் நேரங்கள் எல்லாம் பரலோகம் திறந்து வாக்குத்தத்தங்கள் இறங்கி வந்ததே நாங்க. ஆமென். முதல்ல எங்க வீட்டுல கீபோர்டு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டைரி வச்சு தான் தாளம். அவருக்கு கீபோர்டு நல்லா தெரியும், ஆனா வீட்டுல கீபோர்டு தெரியும் இல்ல. டைரி வச்சு டைரி மேல தட்டி தான் ஆராதிப்போம். அல்லேலூயா. அதுலதான் ரிதம் போடுவாரு. பாடி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இன்றைக்கு கர்த்தர் தேவைகளுக்கு மேலாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆதாரிக்க எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொஞ்சத்துல நீங்க எதுவுமே எனக்கு தெரியாது, பாடுங்க, சத்தம் உயர்த்தி உங்க எல்லைகள் கேட்கணும். நீங்க பாடுற சத்தம் பக்கத்துல பவுலுசீலாம் எப்படி பாடினாங்க? பவுலுசீலா எப்படி பாடினாங்க? அந்த செல்லுக்கு கேட்டிருக்காது. எவ்வளவு சத்தமா பாடினாங்கன்னா, நீங்க பாடுற சத்தத்தை கேட்கும் போது அவங்களுக்கு விடுதலை நடக்கும். அதான் உண்மை. அதனாலதான் நிறைய பேர் சர்ச்சுக்கு நான் பார்த்திருக்கிறேன், இப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, உதடுகளே அசையாது, கைகளே தட்டாது, அப்படியே இருப்பாங்க. என்னை எதாலும் அசைக்க முடியாது, நான் சீயோன் பர்வதத்தை போல, சீயோன் பர்வதத்தை போல அசையாத சில மலைகள் இங்கு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை அசைக்க கர்த்தர் முடிவு செய்து விட்டார். ஹல்லேலூயா. அசைத்து கர்த்தர் அனுப்ப போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துதி. இரண்டாவது பிரேயர். ஹல்லேலூயா. பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு, சில பிசாசுங்க பிரைஸ்ல எல்லாம் போக, சில பிசாசு என்னதான் பண்ணும்? ஜபம், உபவாசம். அல்லேலூயா. நல்ல கையை அசைச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் இத்தனை வருஷத்துல வெளியாகாத பிசாசுகள் இந்த வருஷத்துல கர்த்தர் 2025ல டெலிவரன்ஸ் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த திருச்சபையில் ஜெபிக்கிறவர்களை, உபவாசிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜபத்தோடு ஆண்டவர் நின்னு சுலபமா பிசாசை ஜெயிச்சார். ஆமென். அதனால ஃபாஸ்டிங் உங்களை ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்தும். என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபாஸ்டிங் will make you more powerful. அல்லேலூயா. மூணாவது ரொம்ப முக்கியம், proclamation. அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சங்கீதம் வாசிங்களேன். சங்கீதம் கடைசி சங்கீதத்துக்கு நேரம் அவங்க கவனத்தை திருப்பு. 150 இருக்கு, 149 வாசிக்கலாம். 149ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம்.
அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அல்லேலூயா. முந்திய வசனம், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அல்லேலூயா. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. பிசாசு எப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு கர்த்தர் முடிவு என்னதான் வச்சிருக்கிறார். தெரியுமா தெரியாதா? அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுடைய முடிவு அறிந்தும் கூட எவ்வளவு வேகமா செயல்படுறான். உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும் கடைசியில யார் தான் ஜெயிக்க போறாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஜெயிக்க போறார். இங்க வசனம் சொல்லுது, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரில் செலுத்தணும். சொல்லுங்க, செலுத்தணும். என்ன சொல்லணும்? பிசாசே, உனக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ தோற்று போனவன், நீ தலை நசுக்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு எப்படி அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார்? கால அத்தாரிட்டியை குறித்து பார்த்தோம். என்ன அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் தருகிறேன். சகல அப்படின்னா எல்லாமே, இது அதுன்னு இல்லை. கேரளா மந்திரவாதியா இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மைசூர் மந்திரவாதியா இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அடிக்கடி ஒரு நாள் நான் ஐ ஃபெல்ட் வெரி மச் ஆப்ரெஸ்ட். அதிகமாக என்னை தாக்குறத நான் உணர்ந்தேன். அப்படி உணரும் போது நான் நிறைய இடத்துல இந்த பாடல்களை பாடி சொல்லியிருக்கிறேன். நான் எழுந்து நடந்து நடந்து ஜெபிப்பேன். எப்பயாவது நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னா நான் உட்கார மாட்டேன். ஏன்னா உட்கார்ந்தா எனக்கு அப்படியே ஒரு அழுத்தம் அப்படியே போயிடும். ஸோ எப்பெல்லாம் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ எழுந்து நின்றுவேன். ஃபிசிக்கலாக எழுந்து நின்று என்ன பண்ண ஆரம்பிப்பேன்? எங்களுக்கு இருக்கிற 10 ரூம்குள்ளேயே நடப்பேன். 10 ரூம்ல பெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. நடப்பேன். நடந்து நடந்து கைகளை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுவேன். இப்படி நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு ஒரு பாட்டு நினைப்பூட்டினார். நான் கண்டேன் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சி, மகிமை உமக்கே, மகிமை இயேசுவுக்கே. இது சண்டே கிளாஸ்ல நான் கற்றுக்கொண்ட பாட்டு. அல்லேலூயா. இத கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. நான் உதடுகள் அசைத்து பாட ஆரம்பிக்கிறேன். நான் கண்டேன் கண்டேன் சாத். இந்த பாட்டுல இவ்வளவு பவர் இருக்கா? பாட 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 இப்படிதான் பாடினேன். என் வலப்பக்கத்தில் சாத்தான் விழுந்தானே, அவன் நியாய தீர்ப்பு அவன் பேர்ல செலுத்துகிற அத்தாரிட்டியை கர்த்தர் உங்க உதடுகளை வைத்திருக்கிறார். உங்கள் நாவில் அதிகாரம் இருக்கு. காலைல சொன்னேன், பிள்ளைனா அதிகாரம் இருக்கு. உங்க நாவில் அதிகாரம் இருக்கு. ஜீவனும் மரணமும் உங்க நாவில செலுத்துங்க. அவன் பேர்ல அவன் எழுதப்பட்ட எழுதி கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார் நியாய தீர்ப்பை. அதன் அவன் பேர்ல செலுத்தணும். அதுக்குதான் உங்களுக்கு உதடுகளை கொடுத்திருக்கிறார். அவன் சொல்ற பொய்ய சொல்லுவதற்கு அல்ல. இங்க ஊழியத்தை நிறைவேற்றி முதல் நாள் ராத்திரி அதிகாலை வேளையில ஒரு மோசமான சொப்பனம். அந்த சொப்பனத்தை வார்த்தையில் நான் கொண்டு வரவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு. என் கணவர் சொன்னார் அது. அந்த சொப்பனத்துல எழுந்து திகில் பிடிச்ச, பயம் இல்லை திகில். பயத்து மேல வேற ஏதோ ஒண்ணு, அதை என்னால வார்த்தையால சொல்ல முடியும். பயத்துக்கு மேல திகில் அப்படியே பிடிச்சு அழுகையா வருது. அழுகிறேன். அழுது 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 என்ன ஆகுமோ? ஏன்னா அந்த சொப்பனம் கிளாரிட்டியா இருக்கு. இப்பயும் எனக்கு நினைச்சா அப்படியே ஹெச்டில வந்த மாதிரி இருக்கு. கிளாரிட்டியா இது நடக்க கூடாது, இது நடந்தா என்ன ஆகுமோ? பதட்டம், பயம், கண்ணீர், நடுக்கும். அப்படியே நடுக்கத்தோடு உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கும் போது தேவ ஆவியான ஒரு பாட்டை நினைப்பூட்டினார். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோசப் ஹால்டன் அவர்கள் எழுதின சிறகுகளின் மறைவினிலே சாய்ந்து இளைப்பாறுவேன். அல்லேலூயா. அந்த பாட்டை நான் அவ்வளவு அதிகமா பாடினதில்லை அதுக்கு முன்னாடி. திடீர்னு அந்த பாடல கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். ஆமென். பாட 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 அப்படியே அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஆமென். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே, காலமெல்லாம் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. பதட்டி இருந்த என்னுடைய இருதயம்
இத பாட 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 எங்க அந்த பதட்டம் போச்சு, திகில் போச்சு, பயம் போச்சுனே தெரியல. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்க, ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தா. இப்ப நம்ம யோசிக்கிறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இப்ப சும்மா பாட்டா ரிலீஸ் பண்றாங்க. நான் சொல்றேன், அது கர்த்தர் சித்தம், அது தேவ சித்தம். ஒரு சில பேர் சொல்லலாம், இவங்க பப்ளிசிட்டிக்கு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, இவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்கு பாட்டு ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு தெரியல அதை பத்தி. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இந்த கடைசி காலத்துல பாடல்கள் வெளி வர வேண்டும், சத்தியங்கள் வாயில் வெளியே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என்னை போல திகில் பிடித்து உட்கார்ந்து இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்த அந்த பாடல் தான். அந்த பாடலை பாட பாட நம்பி இளை பாருவே, அந்த வார்த்தையை பாட பாட நான் நம்பி இளை பாருவேன்ப்பா, நான் பயப்படுகிறது இல்ல. நான் பாட பாட அந்த நம்பிக்கை என் உள்ளத்துல வெளியே வந்தது. அல்லேலூயா. இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை, இதிலும் பெரியதை எனக்கு செய்திடுவார். சத்தமா சொல்லுங்க, இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்திடுவார். எனக்காக அவர் செய்திடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்காக அதை செய்வார். இதை பாடிக்கிட்டே இருக்கணும். இது ஏதோ ஆண்டவர் பாஸ்டருக்கு கொடுத்தாரு, சர்ச்சில் பாடுறோம் இல்ல. இத பாட பாட உங்க வாயிலிருந்து வரும்போது லைஃப் வெளியே வருது. அல்லேலூயா. ஜீவன் வருது. அல்லேலூயா. நீங்க பாட 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 அது அப்படியே வரும், மேனிஃபெஸ்ட் ஆக. எத்தனை பேர் நம்புறீங்க? வார்த்தை மாம்சமானது. சொல்லுங்க, வார்த்தைக்கு பவர் இருக்கு. வேர்ட் கன்வர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டு பிசிக்கல். வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை தெரியுமா? ஆவி மண்டலத்தில் இருக்கிறதை இந்த பிசிக்கல் ரெல்ம்க்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே வார்த்தை தான். இட்ஸ் a revelation. இது ஒரு வெளிப்பாடு. இந்த வார்த்தையை பாட பாட வானத்தில் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற மேலானது, சிறந்தது, உயர்ந்ததெல்லாம் நீங்க பாடும்போது மேனிஃபெஸ்ட் ஆகி பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து நிற்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல? வார்த்தை மாம்சம் ஆகும். அது ஜீவனுள்ள வார்த்தையா இருந்தா அது நிச்சயம் மாம்சமாகும். மாம்சமானா மனுஷர்கள் பார்க்க கூடியது. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை உங்க கண்கள் காணல. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதை உங்க காதுகள் கேட்கல. கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை உங்க இருதயத்துல தோன்றல. ஆனா அதை பாட பாட உதடுகள் அறிக்கை செய்ய, அதை ப்ரொக்ளைம் பண்ண 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 ஆயத்தமாக்கப்பட்டது உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கும். வார்த்தை மாம்சம் ஆகும். வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வார்த்தை ஆவி மண்டலத்திலிருந்து வந்து உலகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசு இந்த பூமிக்கு வந்தது என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகள் வாயில் வந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக. இயேசு சும்மா வந்து வாழ்ந்து போகல. ஒவ்வொரு மத்தேயும் முழுவதும் சொன்னபடி சொன்னபடி எழுதியிருக்கிறபடி 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 இருக்கே எழுத்துக்களை கொண்டு வந்து. அல்லேலூயா. ஏசாயா 61 ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க என்னை அனுப்பினார். அது கர்த்தர் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை. அதை அப்படியே இயேசு வந்து பிசிக்கல் வேர்ல்ட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணாரா இல்லையா? ஆமென். கைகளா செஞ்சு. அப்போ உங்க வார்த்தை எவ்வளவு முக்கியம். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க பேசுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம். உங்க கணவனை குறித்து நீங்க பேசுகிற வார்த்தை எவ்வளவு முக்கியம். அந்த மனுஷன் திருந்தவே மாட்டார். நம்ம குடும்பம் விளங்கவே விளங்காது. இந்த வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். சத்துரு சொன்ன பொய்களை வார்த்தையாக்காதிருங்கள்.
சத்துரு சொல்லுகிற வஞ்சகங்களை வார்த்தையாக்காதிருங்கள், இயேசு சொன்னவைகளை வார்த்தையாக்குங்கள். அதனாலதான் ரொம்ப முக்கியம், வேதத்தை வாசிங்க, சத்தமிட்டு வாசிக்கணும். தினமும் காலையில எழுந்த உடனே என் 2 பிள்ளைகளுக்கு நேரா கையை நீட்டி நான் சொல்ற வார்த்தையை வாய் திறந்து சொல்லுவேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அடுத்த வார்த்தை எப்படி மாறுது தெரியுமா? எனக்குன்னு சொன்னவர் உனக்குன்னு மாறுது. போய் வாசிச்சு பாருங்க 121ஆம் சங்கீதம். நான் எப்படி ஆரம்பிப்பேனா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நேரா ஜேனையும் ஜூடாவையும் பார்த்து, கர்த்தர் உன் கால்களை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. ஜேன், உன் அம்மா தூங்கிடுவேன், உன் அப்பா தூங்கிடுவாரு, உன் பாட்டன் தூங்கி விடுவான், ஆனால் உன்னை காக்கிற கர்த்தர் தூங்குவதில்லை. ஜேனும் ஜூடாவும் நிம்மதியா தூங்கணும்னா தூங்காத ஒருவர் இருக்கிறார். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். அல்லேலூயா. அங்கிருந்து மெசேஜுக்காக வரும்போது என் பிள்ளை அப்படியே படுக்க வச்சுட்டு அவளை பார்த்து, மம்மி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வரல. அங்க பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், சிஸ்டர் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அவர் கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. உங்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அவர் கண்களை பதிய வைத்திருக்கிறார். வார்த்தையை மாம்சமாக்குகிற வல்லமை அல்லேலூயா உங்க உதடுகளுக்கு இருக்கிறது. இயேசு இந்த பூமிக்கு மாம்சமாய் வந்து தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார். கைகளை அசைச்சு சொல்லுங்க, கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும்? உங்க உதடுகள் அறிக்கை செய்யணும், இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை, இதிலும் சிறந்ததை பாட 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 வார்த்தை மாம்சமாகும். அல்லேலூயா. உங்க உதடுகள் ஆவி மண்டலத்தை எடுத்து கொண்டு வந்து சேர்க்கும். உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், நீ நல்லா இருப்ப, நீ வலது இடது பக்கம் நல்ல. அதனாலதான் வசனங்களை மனப்பாடம் செய்து அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்துல எழுந்து நிற்போமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார், வெளிப்பாடுகளை பேசியிருக்கார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? வேதத்தின் ஆழங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் ஜெயிக்க போறீங்க. நீங்க எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஜெயிக்க கர்த்தர். குடும்பத்துக்கு ஒரு ஆள், யுத்தத்துக்கு இஸ்ரவேலர்கள் போனாங்கன்னா குடும்பத்துல யுத்த புருஷர்களா இருக்கிறவங்க வரணும். ஆமென். நீங்க ஒரு ஆள் எழும்பினா போதும், உங்களை கொண்டு குடும்ப தலைவர்கள் இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப முக்கியம் அந்த குடும்பத்துக்கு. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆயிரங்களை சம்பாதித்து வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் உங்கள் ஜெபங்களுக்கு ஈடாகாது. ஜெபனாலே அது பெண்கள் தான் செய்யணும். நிறைய ஆண்கள் பெண்கள் பக்கம் அந்த பொறுப்பை தள்ளி விடுறதை நான் பார்க்கிறேன். நோ, நீங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா நீங்க சம்பாதித்த பணம் தர முடியாத உயர்வுகளுக்கு உங்கள் பிள்ளைகளை, யாக்கோபு எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் யாக்கோபால யோசேப்பை கொண்டு போய் அதிபதி ஆக்க முடியாது. நீ வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபா இருந்தாலும், யாக்கோபே உன்னால் உன்னுடைய மகனை கொண்டு போய் அரியணையில உட்கார வைக்க முடியாது. ஆனா தேவனுக்கு பயந்திருக்கிற அந்த யாக்கோபு உங்களால கொண்டு போய் உங்க பிள்ளைகளை விட முடியாத இடங்களுக்கு கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. ஜெபம் முக்கியம். ஜெபம் உபவாசம் முக்கியம். சபையாய் உபவாசிக்கிறீங்க, நன்றி. குடும்பமா உபவாசிங்க. ஒருவேளை உபவாசம் போடுங்க, ஒருவேளை ஒன் டைம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. காலையிலிருந்து மதியம் வரை 3 மணி நேரம் குடும்பம் ஒன்னா உட்காருங்க. எத்தனை பேர் இன்றைக்கு அதை முடிவெடுக்கிறீங்க? 3 மணி நேரம் தம்பதிகள் உட்காருங்க. 2025 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குடும்பம் 3 மணி நேரம் உட்காரணும் உபவாசத்தோடு. காலையில சாப்பிடக்கூடாது, 12 மணிக்கு மேல சாப்பிடலாம்,
காலையில உட்கார்ந்து 3 பேரும் 4 பேரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. மாமியும் மருமகளும் ஜெபிக்க ஆரம்பிங்க. கணவன் மனைவியும் ஜெபிக்க ஆரம்பிங்க. பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுப்பார், தந்திரங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவன் ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்துவார். நீங்க முன்னேறி போகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படுத்துவார். நேர போணுமா, சுத்தி போகணுமா, ஆர்ப்பரிக்கணுமா, அமைதியா இருக்கணுமா, என்ன செய்யணும்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் ஸ்ட்ராட்டஜிஸ் வெளிப்படுத்துவார். சத்துருவின் தந்திரங்கள் வெளியரங்கமாகும். நீங்கள் முன்னேறி செல்வதற்கான வழிகள் திறக்கப்படும். குடும்பம் குடும்பமா உபவாசிக்க ஆரம்பிப்போமா? ஷீராபாலா திராபாலா ஷிகாதாராபாலா துரே நிகாதாராபாலா ஷிகா. நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. அறியாமை என்கிற இருளை குடும்பத்திலிருந்து கர்த்தர் விளக்க விரும்புகிறார். யாக்கோபே, யாக்கோபே, நீ சுத்திகரிக்க வேண்டும். உன் குடும்பத்தை சுத்திகரிக்கணும். உன் மனைவி மறைவாய் கொண்டு வந்திருக்கிற விக்கிரகங்களை புதைத்து விடு. குடும்ப தலைவர்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். கண்களை மூடி நல்ல வாய்களை கை தட்டி ரெவலேஷன்ஸ், ரெவலேஷன் வருது. ரெவலேஷன் மனுஷங்க செக் பண்ணும்போது அந்த விக்கிரகம் மறைக்கப்பட்டது. ஆனா யாக்கோபு கொண்டு வந்து அதை புதைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஏன் தோற்று போனோம்? ஏன் தோற்று போனோம்? ஏன் ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோற்று போனோம்? ஆகான் உள்ளே இருக்கிறான். ஆகான் மறைத்து வைத்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் தோற்று போவதற்கு காரணமாக இருக்கிற, மறைவில் இருக்கிற, ஒளிந்து இருக்கிற எல்லா விதமான சத்துருவின் காரியங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். வெளியே வா இயேசுவின் நாமத்தில். உன்னை புதைக்கும் காலம் வந்துவிட்டது. உன்னை கற்குவியல் ஆக்குகிற நேரம் வந்துவிட்டது. ஆகானை பள்ளத்தாக்கில் தள்ளி கற்குவியல் ஆக்கினார்கள். உங்க குடும்பத்திலிருந்து மறைந்திருக்கிறவைகள் வெளியே வருது. சத்துரு வஞ்சகமாய் வஞ்சகமாய் உள்ளே வந்திருக்கிற சில உறவுகள் துண்டிக்கப்படுது இயேசுவின் நாமத்தில். சில கனெக்ஷன்ஸ் கர்த்தர் பிரேக் பண்றார். சில நபர்களோட உறவுகள் துண்டிக்கப்படுது. நீ பாபா பாபா தரஷிகதரபா. இரத்த கரை படிந்த சில கரங்களை நான் பார்க்கிறேன். இரத்த கரை படிந்த சில பணங்களை நான் பார்க்கிறேன். வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல. வெளியே போகட்டும். வியாதிக்கு காரணம் ரத்தம் படிந்த சில பண நோட்டுகளை நான் பார்க்கிறேன். மகதர மகதரபா ஷிகதரபா ரியாபதரபா. சுத்திகரிங்க. சொல்லுங்க, என்ன சுத்தம் பண்ணுங்கப்பா, என் வீட்டை சுத்தம் பண்ணுங்கப்பா. மறைந்திருக்கிறவைகள் வெளியே வரட்டும். அந்தகாரத்தில் இருக்கிறவைகள் வெளிப்படட்டும். இயேசு என்கிற இந்த வெளிச்சத்திற்கு முன்பாக, வார்த்தை என்கிற வெளிச்சத்திற்கு முன்பாக யோசுவா அழுதால ஆயை ஜெயிக்க முடியாது. சுத்திகரி, சுத்திகரி. ரிபா பாபா ஷிகதரபா. எரிகோவை தள்ள ஆர்ப்பரிப்பு தேவை. ஆயை ஜெயிக்க சுத்திகரிப்பு தேவை. ரபா ஷிகதர் ரபா துரிபா. காலையில சில ஜெயங்களை கர்த்தர் கொடுத்தார். இந்த சாயங்கால வேளையில சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தின் விடுதலையை கர்த்தர் தருகிறார். வேதத்தை வாசிச்சா தூக்கம் வருது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. வேதத்தை விரும்புகிற இருதயம் உண்டாகுது. வசனத்தை படிக்க படிக்க ஞானம் ஞானம் ஞானத்தின் ஆவியானவர் இறங்குகிறார். ஞானத்தின் ஆவியானவர் இறங்குகிறார். ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற ஆவியானவர். ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற ஆவியானவர். ரீபா பாபா ஷிகாதுரே பாபா பாபா. பரலோகத்தோடு கை கோருங்க. பிசாசோடு கை கோர்க்க கூடாது. போரிபாலா ஷிகதரபோ நிகாதரபாலா ஷிதோரபோ தேரேபாசி நிகாபாலா ஷிதேரபாபா. எத்தனை பேர் உண்மையா நிகாபாதரபாலா ஷிகதரா. அறியாமை என்கிற இருள் இயேசுவின் நாமத்தில். இனி அறியாமையினால என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறது இல்லை. சிங்கங்களின் வாயிலிருந்து ஒரு சிலரை கர்த்தர் வெளியே கொண்டு வரார். இங்க பிரைஸ் பண்ண அங்க விடுதலை. வீட்டுக்குள் கட்டில் கிடையாய் கிடக்கிறவர்கள் எழும்புகிறார்கள். வியாதிகள் இப்போ ஹீல் ஆகுது. இந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசு விடுதலை 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 விடுதலை. இந்த வியாதிக்கு காரணம் பிசாசு.
கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கண்கள் திறக்கப்படுது, செவிகள் கேட்கப்படுது. இயேசுவின் நாமத்தில் எழும்பு, எழும்பு, எழும்பு. நிபாலபா ஷிகதரபோ நிபாதரபலபோ நிபாஷிதரபதரபலபோ. உன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். சந்திரபலபதரபலபா. பார், பார், பார். உன் வீட்டுக்குள் மறைந்திருக்கிற சத்துருவின் தந்திரங்களை பார். மனுஷர்கள் வழியாக உள்ளே நுழைந்த பொய்ய வார்த்தையாக்காதீங்க, சத்தியத்தை வார்த்தையாக்குங்க. இனி உதடுகள் பொய்யை நம்பி பேசுவது இல்லை. வார்த்தை மாம்சமாகட்டும், வார்த்தை மாம்சமாகட்டும். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற 2025 prophecies flesh ஆகுது, மாம்சமாகுது. வார்த்தை மாம்சமாகுது. 2025 கைகளை தட்டி வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வருஷம். சொன்னவைகள் நிறைவேறுது. கர்த்தர் ஆயத்தம் பண்ணவைகள் வார்த்தையாகுது. அந்த வார்த்தை மாம்சமாகுது. பார், உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை பார். இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். மோவாபியரோடு கை கோர்க்க வேண்டாம், மோவாபியரோடு கை கோர்க்க வேண்டாம். மோரிபாலா ஷிகெதரபோ நிமதரபா ஷிகே ரிபாலா. கைகளை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க, 2 கைகளையும். நாங்க ஊழியக்காரர்களா இயேசுவின் நாமத்தில் இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் ஞானத்தின் ஆவியானவர் இறங்குகிறார். விஸ்டம், விஸ்டம். சர்பம் போல வந்தா கண்டுபிடிக்கிற விஸ்டம். பேதுரு, பேதுரு தான் உள்ள சாத்தான் இருந்ததை கர்த்தர் கண்டுபிடித்தார். அன்பாய் பேசுவது போல உள்ளே நுழைந்த சில உறவுகள், நன்மை செய்வது போல உள்ளே வந்த சில விஷயங்கள், இப்ப பார்வைக்கு இது ஆசீர்வாதம் நினைச்ச சில விஷயங்கள் கண்டுபிடித்து கண்களை திறந்து பாருங்க. அது சாத்தான். எனக்கு பின்னாக போ சாத்தானே. கனமஷிகோரி பாபா. கர்த்தர் இன்றைக்கு கண்களை திறந்திருக்கிறார். விசேஷித்த அபிஷேகம் நம்ம மேல் இறங்கி இருக்கிறது. சத்தியத்தினால் ஒரு விடுதலை, சத்தியத்தில் வேரூன்றுகிற திருச்சபையாய், சத்தியத்தில் வேரூன்றுகிற திருச்சபையாய், பச்சையான ஒலிவ மர கன்றுகளாய் சத்தியத்தில் வேரூன்ற கர்த்தர் உதவி செய்வாராக. நல்ல கடைசியில கையை தட்டி சத்திய ஆவியானவரே வரவேற்கிறோம். சத்திய ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே சொல்லலாமா? சத்திய ஆவியானவரே